எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ எங்க வீட்டோட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம ஆயுத பூஜை வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து சாமியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் டைம் ஷிகாகோ போயிருக்கும்போது சாமி வைக்கிறதுக்காக நான் பேப்ஸில் வந்து வாங்கினேன். இந்த சைஸ் வந்து $20. இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், சப்போஸ் இது மாதிரி வாங்கணுன்னா பேப்ஸில் வந்து கிடைக்கிது. இதோட பெரிய சைஸுமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருந்துச்சு. இப்போ வந்து நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அப்படி கலசம் எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியதான். இந்த தடவை வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து வேறு மாதிரி செட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கலசம்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டிலலாம் கொலு ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்காங்க. நிறைய கொலு பொம்மைகள்லாம் இருக்கும். நான் வந்து எண்டில் கூட அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் நான். இது வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து இந்த துர்கா தேவி வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். கொலுவாக இன்னும் வைக்க ஆரம்பிக்கலை. பட் இப்போதைக்கு வந்து எனக்கு எப்படி முடியுதோ அது மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். ஒரு செலிப்ரேஷன், அந்த ஒரு சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கணுங்கிற அந்த ஒரு இதில். இன்னொன்று, எனக்கு சின்ன வயசுலேருந்து கொலு பார்த்து நான் வளர்ந்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு செய்ய பிடிக்கும். இப்போ வந்து செலிப்ரேஷன் அன்னைக்கு வந்து நான் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணது இது. ஈகன் லோகன்லாம் வந்து பூ பழங்கள்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நான் வச்சிட்ருந்தானுங்க. இப்போ வந்து நான் எல்லாருக்குமே டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு மேங்கோ சாகோ டெசர்ட், அப்புறம் வந்து இட்லி, சாம்பார், சட்னி, வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து அடப்பிரதமம், அதுக்கப்புறம் சுண்டல் இதெல்லாம் செஞ்சுருந்தேன், பாசிப்பயிறு சுண்டல். ஸோ இதெல்லாம் தான் நான் அன்னைக்கு வந்து குக் பண்ணியிருந்தேன். அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போ வந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த மேங்கோ சாகோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாகோனா வந்து நம்மளோட ஜவ்வரிசி தான். அதை வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து அது ஃபில்டர் பண்ணி ஐஸ் வாட்டரில் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால், நல்ல கெட்டியான பாலில் வந்து அதை போட்டு சுகர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு, மேங்கோ சங்க்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது சூப்பரான ஒரு டெசர்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு நாள் வந்து அதை டீட்டெயில்டாக வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து எல்லாமே போட்டு, இது ஆக்சுவலாக வெஜிடபிள் பிரியாணியில் வெஜிடபிள் ரைஸ் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பருப்பு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக வச்சுட்டு அப்படியே இது வந்து ஈஸியான மெனுவாக தான் அன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். மெயினாக வந்து இவ்வளோ தான் வேலை. அதுக்கப்புறம் இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம். ஸோ இந்த மேங்கோ டெசர்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் கடையிலே தான், இப்போ மேங்கோ சீசன்லாம் கிடையாதுல்ல, ஸோ அதனால் வந்து நான் கடையிலே தான் வாங்கினேன். கண்டென்ஸ்டு மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ, அதுக்கு ஜவ்வரிசி, சுகர் இதெல்லாம் இருந்தால் போதும், நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து ரெடி பண்ணலாம். எல்லாருக்குமே அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. நமக்கு அதில் வந்து ஒரு குக்கிங் டைம் எதுவுமே எடுக்காது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம கூப்பிடும்போது அதிகமாக சமையல் வேலை இல்லாத ஒரு ஐட்டமாக நம்ம வந்து சூஸ் பண்ணோன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இட்லியும் அந்த மாதிரி தான். அதனால தான் நான் வந்து இட்லி சூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வெஜ் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு வந்து வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பிரியாணி வந்து முடிஞ்சிருச்சு. அதை செய்ய வந்து ட்ரேயில் வந்து நான் மாற்றி வச்சுட்டே இருந்தேன். இது வந்து வெண்பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெண்பொங்கலுக்கு வந்து நெய்யில் தாளித்து நம்ம அன்னைக்கு வந்து நான் நிறையவே நெய் ஊற்றினேன், பட்டர் போட்டேன். அது ஒரு நல்லா இருக்கும். நம்ம பட்டரும் போட்டு வேக விடும்போது வந்து வெண்பொங்கல் நல்லா இருக்கும், சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிடவே. அடுத்து எண்டில் வந்து சாம்பார், அப்புறம் வந்து இது வந்து பச்சைப்பயிர் வந்து வெந்துட்டுருக்கு சாமிக்கு சுண்டல் செய்கிறதுக்கு. அப்புறம் தேங்காய் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து இட்லி. ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து
வந்து 2 இட்லி பாத்திரம் வச்சு ஊற்றுனனால தான் என்னால் அது வந்து பிளான் பண்ணவே முடிஞ்சது. இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. கெஸ்ட்டெல்லாம் வர்றதுக்கான நேரமும் ஆயிடுச்சு. வெளியிலையும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மூவ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து சீக்கிரமே இருட்டிடும். ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிடவே டைம் ஆகிடும், இருட்டிடும். ஸோ இருக்கிற வரைக்கும் வெளியிலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எல்லோரும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது. ஏன்னா அன்னைக்கு ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் இருந்தனால ஈவினிங் தான் வந்து நம்ம ஊரில் எப்படி நம்ம வண்டி எல்லாமே கழுவி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து நாங்கள் கும்பிட்டோம். லாஸ்ட் இயர் ஆயுத பூஜை வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். துடைக்கணும் அந்த துணி வச்சு, சரியா? உன் சைக்கிள்லாம் பைக்கெல்லாம் துடைக்கணும். ஓகே, இரு தண்ணி அடிக்கட்டும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு என்ன சொல்லு? ஆஹா, ஆயுத பூஜை சொல்லு. ஆஹா, ஆயுத இன்னைக்கு போதும். இங்க தண்ணி துடைக்கலாம், நான் துணி எடுத்துட்டு வரேன். குட் ஜாப் லோகன்.
இது வந்து எங்கள் அம்மா வச்ச கொலு. அம்மா வீட்டில் வந்து எப்போதுமே நாங்கள் இப்படி தான் கொலு வைப்போம். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.